வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல கடந்த 2 நாட்களாவே பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதுல பெரும் சிக்கலை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆளுநரை இதுவரை 2 முறை சந்திச்சிருக்காங்க. 2 முறையுமே ஆளுநர் மறுப்பு தெரிவித்ததாக தகவலும் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல காங்கிரசும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக லீகலா பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நடப்பதாக ஒரு தகவலாம் வந்துட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு பொம்மை வழக்கு இந்த வழக்குக்கு ஈக்குவலைஸ் ஆகாது. இந்த வழக்கு வித்தியாசமே இந்த வழக்குடைய காரணிகள் எல்லாமே வித்தியாசமான ஒன்று. உச்ச நீதிமன்ற வழக்குல உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஆட்சி அமைச்சு அங்க கவர்மெண்ட் இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணாங்க. அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் இல்ல கவர்னர் மாளிகை எல்லாத்தையும் இது பண்ண, அதாவது கவர்னர் மாளிகை எல்லாத்தையும் சட்டப்பூர்வமா அணுகணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. ஆனா விஜய் கேஸ் அப்படி இல்லை. விஜய் கேஸை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிறது 108 எம்எல்ஏக்கள். அவர் 2 தொகுதியில போட்டிட்டதுனால ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஒரு சபாநாயகர் அவருக்கு பதவி பிரமாணம் சபாநாயகர் பதவி ஏற்று இடைக்கால சபாநாயகர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. எம்எல்ஏவா இருக்கிறதுலே சீனியராக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை இடைக்கால சபாநாயகரா கவர்னர் பதவியேற்பு செய்து வச்சு அதுக்கப்புறம் தான் நோ கான்பிடன்ஸ் மோஷன், கான்பிடன்ஸ் மோஷன் இதை பண்ணணும். கான்பிடன்ஸ் மோஷன் இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 118 எம்எல்ஏக்கள் சாதாரணமா இருக்கணும். அந்த 118 எம்எல்ஏக்கள் ஸ்பீக்கரா உட்கார்ந்துருவாரு. இவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 112 மட்டும்தான். 112 மட்டும்தான். இன்னும் 6 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இல்ல. அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு காங்கிரஸோ தமிழக வெற்றி கழகமோ இந்தியாவில் உள்ள லீடிங் ஜூரிஸ்ட் கபில் சிபால், பாத்தீங்கன்னா ராஜீவ் தவான், இன்னும் எத்தனை லீடிங் ஜூரிஸ்ட் கொண்டு வந்தாலும் அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப இருக்கிற நீதிபதிகள் கட்டாயமா கேள்வி கேட்பாங்க. அந்த இருக்கிற வழக்குக்கும் இந்த இருக்கிற வழக்கு, பொம்மை வழக்குல அவர் ஆல்ரெடி பதவி பிரமாணம் எல்லாம் ஏற்று ஒரு 2 வருஷத்துக்கு மேல 1.5 வருஷத்துக்கு மேல ரூலிங் எல்லாம் முடிக்கும் போது சில பேர் கட்சி விட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்ட போது குதிரை பேர் இருக்கிறதுக்காக அப்ப இருந்த கவர்னர் காங்கிரஸ் கவர்மெண்ட் கலைச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்துல அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இப்பதான் இனிமேதான் பொறுப்பு எம்எல்ஏவாவே இன்னும் பொறுப்பேற்றுக்கல யாரும் பெரும்பான்மை பெறல. ஒரு சட்டப்பேரவையில பெரும்பான்மை அப்படின்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் 234 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் ஒரு 2 தொகுதியில ரிசைன் பண்றாரு, 2 தொகுதியில ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிடுறாருன்னா 233 தொகுதி இருக்குது. 233 தொகுதினா 117 எம்எல்ஏவாவது இருக்கணும். பிளஸ் ஒரு எம்எல்ஏ ஸ்பீக்கரா உட்காருவாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 6 எம்எல்ஏக்கள் 14 எம்எல்ஏக்கள் இருந்தாதான் விஜய் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். விஜய்க்கு பெரும்பான்மை கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை கிடையாதுன்றது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்யணுன்ற விஷயமும் ஹைகோர்ட்லயும் கவர்னர்கிட்டையும் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் நிறைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்டையும் எலெக்ஷன் கோட் ஆஃப் ரூல்ஸ்லயும் நிறைய வெளியில போயிருக்கிறாரு. எதையும் ஃபாலோ பண்ணல. கோர்ட்டுக்கு தவறான தகவல்களை புலி படத்துல 15 கோடி ரூபாய் விஷயத்துல அபராதம் விதிச்ச விஷயம் 1.5 கோடி ரூபாய் அதுக்கு மேலேயும் அப்பீல் போயிருக்கிறாரு. கோர்ட்டுக்கு தவறான தகவல்கள் சில புகார்கள்லாம் ஹைகோர்ட்ல நிலுவையில இருக்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் மொத்தமா பார்க்கும்போது புறாவுக்கு பெயிண்ட் அடிச்சு புறாவை பறக்க விட்டது எலெக்ஷன் கமிஷனோட நடைமுறை விதி முறை மீறல் 19/9/2012 எலெக்ஷன் கமிஷன் பேன் பண்ணிருக்கு. பறவைகளையோ விலங்குகளையோ எந்த விதமான ஜீவன்களையோ துன்புறுத்தக்கூடாதுன்னே போட்டு பேன் பண்ணிருக்கு. அந்த விஷயத்த விஜய் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி குழந்தைகளை கேன்வாசிங் இஷ்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நடத்தை விதிமுறை மீறல், தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் நடைமுறையில் இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய
ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பொறுப்பாளர் பிரஸ் மீடியால எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சு போது கொளத்தூர் தொகுதியில 4000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தும் தோத்ததா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எலெக்ஷன்ல 4000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுறது சொல்லி கொடுத்துருங்க, நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். ஆதவ் அர்ஜுனா வந்து பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு. இந்த மாதிரி நடத்தை விதிமுறை மீறல், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு தவறான தகவல்களையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தவறான தகவல்களையும் தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் புறாவை பறக்கவிட்டு எலெக்ஷன் நடைமுறை விதிமுறை மீறல், இப்படி நிறைய விஷயங்களும் இருக்கும்போது 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஒன்னு ரிசைன்மெண்டா 107 தான் வரும். 107 5 112 தான் இருக்கு. அதுலயே 6 எம்எல்ஏக்கள் தேவை. கவர்னர் வந்து ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, 118 உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, வியூகத்தின் அடிப்படையில எல்லாம் வந்து பதவியேற்பு செய்ய முடியாது, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் 2 நாள்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நாள்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, யார் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கவர்னர் கேட்டிருக்காங்க. தகவல்கள் பிரஸ் மீடியால வரக்கூடிய தகவல்களும் அதுதான். அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி இல்லாத போது கவர்னருக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு, இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள் இந்த இதை வந்து கவர்னர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன் நடத்த சொல்றதுக்கு கவர்னருக்கு ஒரு பவர்ஸ் இருக்கு. ரெண்டாவது பவர் என்னன்னா ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன். இப்ப தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதியில இருக்கு, திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் சில தொகுதிகள்ல இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கவர்னர் வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இப்படி எல்லாம் போடாம ஒரு 10 அமைச்சர்கள் மட்டும் இது பண்ணி கவர்னர் பதவி பிரமாணம் ஏற்று வைக்க முடியும். சட்டத்துல வழிமுறைக்கு ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் படி. ஆனா இவங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு, அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் போறதுக்கு அதிகாரம் இருக்கு, யாரும் அந்த அதிகாரத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இவங்க வந்து சொல்லி இது பண்ணக்கூடிய ஃபைல் பண்ணக்கூடிய கேஸுடைய சாராம்சத்துக்கும் இவங்களுடைய கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது உச்சநீதிமன்றத்தில் பொம்மை கேஸ் வந்து நிகழ்வுகள் எல்லாமே வித்தியாசமானவை, இருக்கிற நிகழ்வுகள் முற்றிலும் வித்தியாசமானவை. இதுக்கும் அதுக்கும் எந்த வித முடிச்சும் போட முடியாது. ஓகே சார். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி ஆட்சி அமைச்சு எம்எல்ஏக்கள் வந்து வெளியில போய் அப்புறம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கலைச்சாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது அந்த மாதிரி உள்ள கேஸ் கிடையாது. சட்ட வழிமுறைகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு கவர்னர் வந்து தன்னுடைய கடமையை பணியாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்னு யார் கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு கவர்னருக்கு உள்ள 2 பிரத்யேகமான வாய்ப்புகள் என்னவோ நான் இப்போ சொன்னேன். உச்சநீதிமன்றம் இந்த கேஸுக்கும் பொம்மை கேஸுக்கும் ஏணி வச்சாலும் முடி போடக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது வேற, என்டையர் இன்ஃபர்மேஷனே வேற. இங்க இன்னும் கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு போதுமான மெஜாரிட்டியே இல்லை. அதாவது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா 118 இருக்க வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வந்து என்டையர்லி டிஃபரண்ட் கேஸ். It is no way connected to the old case. That is a condition precedent case by Supreme Court. So இந்த கேஸுக்கும் விஷயம் சொல்லுங்க சார். இப்போ விஜய்க்கு அவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை காமிக்காத பட்சத்துல ஆளுநர் எதுவும் அவகாசம் கொடுத்திருக்காரா சார் இந்த நாட்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது ஆளுநர் வந்து எப்படி நீங்க எப்படி உங்க மெஜாரிட்டி வந்து இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணாம நான் வந்து எப்படி உங்களுக்கு பதவி ஏற்க முடியும், பதவியை வந்து ஏற்றி வைக்க முடியும்? ஒரு ஆளுநருக்கு ஐயா இந்த மாதிரி எனக்கு 118 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொன்னாதான் நான் பதவி ஏற்று இது பண்ண முடியும். குறைவா இருக்கும்போது
ஆளுநர் அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செலக்ட் பண்ண மெம்பர்ஸ் வந்து டிசால்வ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் எலெக்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ட் கொடுக்க முடியும். ம். இது சட்டத்தின் கூற்று. பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த்.